தொழிற்சங்க மையத்தினுடைய 16வது மாநில மாநாடு எதிர்வருகின்ற நவம்பர் 6, 7, 8, 9 தேதிகளில் கோவையில் நடைபெறுகிறது. 43 ஆண்டுகளுக்கு பின்பு கோவையில் நடைபெறக்கூடிய மாநாடு. கோவை மாவட்ட வரவேற்பு குழு அற்புதமான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய மாநாடு என்பது ஏதோ கூடி கலைகின்ற ஏற்பாடு அல்ல. கடந்த கன்னியாகுமரி மாநாட்டிற்கு பின்பு இப்பொழுது வரை நடைபெற்ற பணிகள், அதனுடைய பலாபலன்கள், நாம் எடுத்த முயற்சிகள், வெற்றியடைந்த போராட்டங்களுடைய சுவைகளை அணிகளுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையப் போகிறது. கோவை வரவேற்பு குழு என்பது 5ஆம் தேதி அன்றைக்கே அந்த மாவட்டத்தினுடைய தியாகிகளுடைய குடும்பங்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு நல்ல அந்த வேர்கள் என்ற முறையில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்காங்க. உண்மையிலேயே கோவை மாவட்டத்தினுடைய தோழர்களுக்கு, எதிர்கால சந்ததியர்களுக்கு, தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அது உற்சாகமான செய்தியாகத்தான் இருக்கும். இந்த மாநாட்டில் இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகள், தொழிலாளி வர்க்கம் இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. 44 சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றுகின்ற ஏற்பாடு, வேலை நேரத்தை இன்றைக்கு பல மாநில அரசுகள் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி 12 மணி நேரமாக உயர்த்துகின்ற நடவடிக்கை என்ற முறையில் மத்திய அரசாங்கம் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் நடவடிக்கைகளையும் எடுக்க நிர்பந்தித்து வருகிறது. பெரும் முதலாளிகளுக்காக இந்த தேசத்தினுடைய தொழிலாளர் சட்டங்களை திருத்துவதற்கான நடவடிக்கையும் இதில் உள்ளடக்கம். ஆகவேதான் இதை எதிர்த்து இன்னும் வலுவான போராட்டத்தை தமிழகத்தில் நடத்திட வேண்டும் என்று விவாதிக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு அமைகிறது. அதே போல மின்சாரம், போக்குவரத்து, மெட்ரோ ரயில், டாஸ்மார்க், சிவில் சப்ளை போன்றவற்றில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் பல கட்டங்களாக போராடிய பொழுது தற்போதைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள், திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்னதோடு அல்லாமல் தேர்தல் அறிவிக்கை 153 படி அவர் அதை அறிவிப்பும் செய்தார். இன்றைக்கு தமிழக அரசு நாங்கள் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது 4.5 ஆண்டுகளில் கடந்து நிற்கின்ற நிலையில் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதங்களின் அடிப்படையில் கூட இந்த அரசினுடைய கேந்திரமான பொதுத்துறைகளில் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை இன்னும் நிரந்தரம் செய்யாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு அந்த ஊழியர் மத்தியில் எழுந்திருக்குது. ஒரு அவநம்பிக்கை அரசின் மீது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிலாளி வர்க்கம் இந்த மாநாட்டில் அதை விவாதித்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு போவதற்கான ஏற்பாடுகளும் எங்களுடைய பிரதிநிதிகள் அதற்கான சூழலையும் உருவாக்குவார்கள். அடுத்தது, அரசுடைய கேந்திரமான பொதுத்துறை நிறுவனங்களான மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதில் இப்போ சமீப காலமாக அரசு தடுமாறுகிறதோ என்ற எண்ணம் எங்கள் தொழிலாளி மத்தியில் எழுந்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார்மயப்படுத்துகின்ற நடவடிக்கை, அதே போல மின்சார வாரியத்தில் மின் விநியோகத்தை தனியார்கிட்ட கொடுப்பதற்காக ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், இது போன்ற நடவடிக்கைகள் என்பது இன்னைக்கு வந்திருக்குது. இதற்கு எதிராகவும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் திரட்டி போராட்டங்களை வகுக்கக்கூடிய மாநாடாக இது அமையப் போகிறது. அதே போல ஆட்டோ சங்கம், ஆட்டோ தொழிலாளர்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபர், ஓலா, அதே போல ரேபிட் போன்ற டாக்ஸினுடைய செயலில் வச்சுட்டு இன்னைக்கு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. முகம் தெரியாத முதலாளி இன்னைக்கு பல கோடிகள் சம்பாதிக்கிறான். ஆட்டோ தொழில் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ வட்டிக்கு வாங்கி, பேங்க் லோனில் வாங்கி அதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழிலாளிகள் வங்கி லோனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ தமிழக அரசே ஒரு ஆட்டோ செயலியை உருவாக்கி அந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விவாதிக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு அமையப்போகுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய கேந்திரமான தொழில் கட்டுமான தொழில் தான். இதில் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறாங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்று அத்தனை பேரும் வேலை செய்யக்கூடிய ஏரியா என்பது அதில் வந்தாச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கட்டுமான தொழிலில் தான் இன்னைக்கு முறையாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இந்த தொழிலுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அத்தியாவசிய பட்டியலில் அந்த மணலோ, கல்லோ, சிமெண்ட்டோ, ஜல்லியோ இது போன்ற எதுவுமே இந்த அத்தியாவசிய பட்டியலில் இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அதனுடைய விலைவாசி அதிகரிக்கின்ற பொழுது அந்த பணிகளை வீடு கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவங்க சூழல் ஏற்படுகின்ற பொழுது இந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு இருக்குது. இவங்களுக்கான நலவாரியம் என்பது அமைக்கப்பட்டு கூட அதற்கான முழுமையான பலன்கள் என்பது அந்த கட்டுமான தொழிலாளிக்கு கிடைக்காத போக்கு என்பது இருக்குது. ஒரு பக்கம் ஒன்றிய அரசாங்க நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொன்னால் கூட
மாநில அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்குது. கட்டுமான தொழிலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி மணல் வண்டி தொழிலாளிகள், அதே மாதிரி பீடி இன்னைக்கு நசிவடைஞ்சு போயிருக்குது. அதே மாதிரி பட்டாசு, சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கணும்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த பட்டாசு என்பது மறக்கக்கூடிய நிலைமை என்பது வரும். பட்டாசு முழுமையாக வெடிக்கிறதுக்கு தடை விதிக்கலாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் சுற்றுச்சூழல், பசுமை, இதெல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய நிர்பந்தம், இவைகளெல்லாம் கரெக்ட். பட் அந்த தொழில் என்பதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கான மக்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அன்னைக்கு இறந்து போய்கின்ற ஏரியா என்பது அது. அந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும். அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நியாயமான பாதுகாப்பு கருவிகள், கவசங்கள் உள்பட சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற முறையில் அந்த தொழிலாளிகள் இந்த மாநாட்டுக்கு வர்றாங்க. அதே மாதிரி தையல் சம்மேளனம், கூட்டுறவு சம்மேளனம், இப்படி சொல்லிட்டே போகலாம். கனிம வளத்தில் இருக்கக்கூடிய, கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடிய, ஸ்விக்கியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகளையும் விவாதிக்கின்ற மாநாடாக 3 நாட்கள் விவாதிக்க மாநாடாக இந்த மாநாடு அமையப்போது நிச்சயமாக தமிழக உழைப்பாளி மக்களுடைய திருப்பு முனையாக இந்த மாநாடு அமையும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. 9ஆம் தேதி கோவை மண்ணை பொறுத்தளவு இப்போ சங் பரிவார்கள், மதவெறி பிடித்த பாஜக RSS கும்பல்கள் அதைய தொழிலாளி மத்தியில் மதத்தை விதைத்து அதை ஜாதி ரீதியாக பிளவெடுத்துன்ற நடவடிக்கை இன்னைக்கு எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மண் தொழிலாளி வர்க்கத்தினுடைய மண் என்ற முறையில் வருகின்ற 9ஆம் தேதி நாங்கள் தொழிலாளி வர்க்கம் 9ஆம் தேதி லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்களை அந்த கோவை மண்ணில் திரட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் கோவை நோக்கி 9ஆம் தேதி வர இருக்கிறாங்க. அவர்களையும் வரவேற்பதற்கான ஏற்பாடுகளையும் வரவேற்புல உற்சாகமாக செஞ்சிருக்குது. ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து புறப்படுகின்ற ஊர்வலம் கோவையில் சிவானந்தா காலனியில் நிறைவடையக்கூடிய ஏற்பாடு, ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்து வர்றாங்க. இந்த மாநாடு நிச்சயமாக ஒரு உழைப்பாளி மக்களின் மீது போராட்டங்களை வைக்கின்ற மாநாடாக அமையும். அவர்களுக்கு தங்களது எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற மாநாடாக அமையும் என்ற முறையில் இந்த மாநாட்டிற்கு உழைப்பாளி மக்கள் அனைவரும் 9ஆம் தேதி கோவையில் சங்கமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன்.